guys, welcome to TN Talk. So today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதான் போன வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த. ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரப்புக்கும் கேரளாவுக்கும் இடையில தொட்டிப்பாலம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துக்கு முதல்ல போனோம். அப்படியே 1 hour டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தனால எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தொட்டிப்பாலத்தில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. காலையில் கடல், அடுத்து திருப்பரப்பு ஃபால்ஸ்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தனால எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த 1 hour நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா வேனில் அப்படியே தூங்கிக்கிட்டே வந்தோம். ஒரு வழியா தொட்டிப்பாலத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வேன்ஸ் நின்றுச்சு, நிறைய டூரிஸ்ட்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு. பாதி ஆட்கள் வெளியே நின்று சாப்பிட்டாங்க, பாதி ஆள் உள்ளாக்க உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே நிறைய குரங்குலாம் நின்றுச்சு. நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்டா போனதெல்லாம் அந்த குரங்குக்கு போட்டோம். நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தொட்டிப்பாலத்தை சுத்தி பார்க்க போனோம். நாங்கள் தொட்டிப்பாலத்துக்கு போகிறதுக்கு வழியிலேயே நிறைய கடைகள் இருந்துச்சு, நிறைய சாப்பிட்ற கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பைனாப்பிளும் தொட்டுக்கிற உப்பு மிளகா பொடியும் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ பாலத்துக்கு மேலே நடக்கிறப்ப ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா எல்லாரும் ஒத்தையாக தான் போகணும், அதாவது முன்னாடி பின்னாடி அப்படித்தான் போகணும், ஒன்றா சேர்ந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அப்படியே பாலம் முடியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படி இருக்கு. அந்த படியில் இறங்குறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே. நேர்படி மட்டும் இல்லங்க, கூடவே கீழே இறங்கணும் அப்படின்னா ஒரு சுத்தலான படி இருக்கு. அதுல நம்மள சுத்தி தலைகீழா மாத்திடுச்சு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இறங்கினோம்னா எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துட்டு மத்தவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டயர்டாகி உட்கார்ந்துருந்ததுக்கு பக்கத்துல ஒரு ஆறு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அங்க நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆறுக்கு மேல ஒரு பாலம் இருக்கா, சின்ன பாலம் தான். அந்த பாலத்தை கடந்தோம் அப்படின்னா அங்க ஒரு பார்க் கூட இருக்கு. அதே மாதிரி அந்த பார்க்ல யாருமே இல்ல. அதனால நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாரும் உட்கார்ந்து ஊஞ்சாடிக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேன்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு. அங்க லேஸ், குர்குரி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அப்படியே திரும்பி கேரளாக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம நாங்க வீட்ல இருந்து கிளம்புனப்ப கஜினிகாந்த் படம் பார்த்தோம். அதே மாதிரி தொட்டிப்பாலத்துல இருந்து கேரளாக்கு கிளம்புனப்ப கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்தோம். டக்குனு என் தங்கச்சிக்கு ஊர் ஞாபகம் அழுக ஆரம்பிச்சிட்டா. கேரளாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் செக் பண்ணாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பார்க்லாம் போனீங்கன்னா எந்த பூவையும் பறிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிலாம் செக் பண்ணாங்க. அவங்க பேசின லாங்குவேஜ் எங்கள் அண்ணனுக்குலாம் புரியாம திகஞ்சு போய் நின்றாங்க. அந்த டைமிங்ல எங்க மச்சான் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவங்க பாஷையில பேசி எல்லாத்தையும் புரிய வச்சாங்க. पंजाब में आपका घर कहाँ है? இப்ப என்ன கேக்குறான்? பஞ்சாப் உள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு. பஞ்சாபுக்குள்ளே நம்ம பொள்ளாச்சி. பொள்ளாச்சி क्या பொள்ளாச்சி? போர்க்கோயில், கோல்டன் டெம்பிள். ஓ அமிர்தசரஸ். इंगो ब्लैक सिंह. यस ब्लैक सिंह. भैया आपका नाम क्या है? हरभजन सिंह. அப்பா என்னை கலக்காம நீயா பதில் சொல்லிட்டு இருக்க? வேற கேக்குறாடா எருமை. My name is युवराज सिंह. ஓ युवराज सिंह. हरभजन सिंह great cricket player sir. நான் बहुत अच्छा. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது லாட்ஜ் தென்னோம். லாட்ஜ் தென்னப்ப பீமாப்பள்ளி அதுக்கு எழுத்தாப்லயே ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. அந்த லாட்ஜோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா கீழே ஹோட்டல், மேல ரூம். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்த்தனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே படுத்து தூங்கியாச்சு. நல்லா தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் அடுத்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கான ஆர்வத்தோட எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சோம். நாங்க நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படின்றனால அந்த ஹோட்டலே காலை சாப்பாடே முடிச்சாச்சு. காலை சாப்பாட முடிச்சதுக்கு அப்புறம் எழுத்தாப்புல தானே பீமாப்பள்ளி இருக்கு, அங்க போய் ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இந்த பீமாப்பள்ளி எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து கேரளா ஜூக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். கேரளா ஜூக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க பொம்மைகளோ பிளாஸ்டிக்கோ அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்க அப்படியே உள்ளாக்க போக ஆரம்பிச்சோம்.
ஃபர்ஸ்ட் உள்ளாக்க போனோடனே ஒரு மரத்துல குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு வந்து வெள்ளையும் கருப்பாவும் இருந்துச்சு. எங்க அண்ணன் என்னைய அதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அங்க ஜூக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பறவைகள் எல்லாம் கூட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. சும்மா சாதாரண பறவை இல்ல, நல்லா பெருசா இருந்துச்சுங்க. அந்த பறவைகள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பறவைகளை பார்த்துக்கிட்டே உள்ளாக்க போனோம் அப்படின்னா ஹிப்போபோட்டமஸை பார்த்தோம். ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்படி உள்ளாக்க போக போக மானு, புள்ளி மானு, பெரிய கொம்பு வச்ச மானுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீகாக்கு, இன்னும் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க நடந்து போய்கிட்டு இருக்க கால் வலிச்சு உட்கார்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா பக்கத்துல கேண்டீன் இருந்துச்சு. அந்த கேண்டீன் பக்கத்துல உட்கார்ந்து எங்க அண்ணன்கள்லாம் கட்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் எங்க அம்மா எல்லாம் சோமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த எல்தாப்லயே வெள்ளை புலி அது வந்து கூண்டுக்குள்ள உட்கார்ந்துருந்துச்சு. பெருசா டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு பறவை இருந்துச்சு. 3 பறவை ஒரே கூட்டுல இருந்துச்சு. பெருசா மிகப்பெரிய ராட்சத பறவை மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை புலி, சாதா புலி, அது பக்கத்துலயே சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், இது 2 தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சீட்டா, அது வந்து பெரிய கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே எங்களையே மறந்து ஒரு காட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துக்கிட்டு பாம்புக்குன்னு தனியா ஒரு கொகை மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த கோயிலுக்குள்ள போனோம்னா தண்ணி பாம்பு, சாதா பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பெல்லாம் பார்க்கலாம். இந்த போட்டோ நாங்க எடுத்த போட்டோ தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்குன்னு தனியா ஒரு கொகை இருக்கா. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். கலரான ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏகப்பட்ட இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஊஞ்சாக்கல்லா இருந்துச்சு. அந்த ஊஞ்சாக்கல்ல ஜாலியா உட்காந்து ஆடிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாகி கேண்டீன்லேயே ஏற்கனவே உட்காந்துருந்தோம். அதுக்கடுத்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் டயர்டாகி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த பார்க்ல உட்காந்தாச்சு. உட்காந்து ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்து நிறைய கதை பேசிட்டு அதுக்கடுத்து அந்த ஜூல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். அந்த ஜூ வாசல்ல கலரிங் புக்லாம் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கலரிங் புக் 10 ரூபானா இந்த ஊர்ல 30 ரூபா சொன்னாங்க. எங்க அம்மா ஆடம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவை இவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்ன நடக்கும்னு நீங்களும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நாங்க கேரளால என்னென்ன இடத்த சுத்தி பார்த்தோம், அதுக்கடுத்து குற்றாலத்துல எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். சாரி காய்ஸ். இந்த வீடியோல நீங்க எந்தெந்த இடத்தெல்லாம் பார்த்து சுவாரஸ்யமா இருக்கே, அடேங்கப்பா இப்படிலாம் இடம் இருக்கா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே வீடியோ உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல நாங்க கேரளால இன்னும் என்னென்ன இடத்த சுத்தி பார்த்தோம் அப்படின்றதையும் குற்றாலத்துக்கு போய் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்றேன்.